ஹிமாலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். நடுநிலையோடு செயல்பட வேண்டிய ஊடகங்கள் நடுநிலையோடு செயல்படுறதில்ல, பக்கச்சார்போடு இருக்கிறார்கள். அதனால நான் பத்திரிகையாளர் சந்திப்பை தவிர்க்கிறேன் அப்படின்னு பிரதமர் சொல்றாரு. என்ன கருத்து உங்களுக்கு இதுல? அவர் சொல்றது உண்மைதான். ஆனா அந்த எந்த சார்புன்றது இவர் சொல்றதுதான் வேடிக்கையா இருக்கு. உண்மையிலேயே பெரிய காமெடி ஊடகங்கள் தனக்கு ஒரு சார்பு நிலையில் இருக்கு, அதனால நான் சந்திக்கலன்னு பிரதமர் மோடி சொல்வது அது பெரிய வியப்பு தான். ஜோக்காக கூட எடுத்துக்கலாம். இந்த தேர்தலில் அவர் சொன்ன ஒரு ஜோக்குகளில் ஒன்றா. ஏன்னா 2014 இன்று வரை இந்தியாவில் பத்திரிகை சுதந்திரம் எப்படி டிக்ளைன் ஆயிருக்குன்னு தெரியும். 140களில் இருந்தது. இன்று 2 வாரத்துக்கு முன்பு வந்தது 159வது இடம். சென்ற ஆடோட ஒப்பிட்டு அதில் 161லேருந்து 59க்கு வந்துட்டோன்னு மாருதி கூட ட்ரை பண்ணலாம். பட் அதற்கு காரணம் RSW அவங்களே சொல்லிட்டாங்க, RSF ரிப்போர்ட்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ். அதற்கு மேல் இருந்து சில நாடுகள் இன்னும் மோசமாக இருந்ததுனால கீழே 2 இடங்களுக்கு இறங்கிட்டாங்க. இந்தியாவில் இம்ப்ரூவ்மெண்ட்ன்றது புள்ளிகள் லெவலில் பெரிய முன்னேற்றம்லாம் வரல அப்படின்னு இருக்காங்க. அப்போ பத்திரிகை சுதந்திரமே இல்லாத ஒரு மோசமான ஒரு நாடாகத்தான் 176ல் 159வது இடத்துல தான் இந்த ஜனநாயகம் இருக்குது. அதோடு சேர்த்து தான் நம்ம இதை பார்க்க வேண்டியிருக்கு. அதில் இங்கே சார்பு நிலை இருக்குன்னா, சார்பு நிலை நிறைய நாடுகளில் இருக்குது. அதனால் ஒரு பிரதமர் அதனால் ஒரு பத்திரிகையாளர்கள் சந்திப்பே நடத்தாததற்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லுது வியப்பாக இருக்குது. இதே சார்பு நிலை எல்லா தலைவர்களுக்கும் உண்டு இல்லையா? எதிர்க்கட்சி தலைவர்களுக்கும் உண்டு, இங்கே இருக்கக்கூடிய எல்லா மாநில முதல்வர்களுக்கும் உண்டு. அந்த விமர்சனம் எல்லா இடத்துலையும் உண்டு. இங்கே அண்ணாமலையிலேருந்து ஸ்டாலின் எல்லாருமே எல்லா மாநிலங்களிலும் வைக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கெல்லாம் எது சந்திக்க தடுக்கிறது? அதாவது எதுவுமே தடுக்கலையே. அவர்கள் பத்திரிகையாளர் குறைந்தபட்சம் ஏதோ வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சந்திக்கிறாங்க இல்லையா? சில கடினமான கேள்விகளுக்கும் பதில் சொல்கிறார்கள், இல்லை தவிர்க்காவது செய்யறாங்க, குறைந்தபட்சம் சந்திக்கிறாங்க இல்லையா? இல்லை, மனதின் குரல்ல பிரதமர் பேசுறாரு, பொதுக்கூட்டங்கள்ல கேள்வி கேட்க பேசுறாரு, நியூஸ் ஏஜென்சிக்கு சில நேரங்களில் பேட்டிகள் கொடுக்கிறார், தனி பேட்டிகள் தொலைக்காட்சிகளுக்கு கொடுக்கிறார், ஊடகங்களுக்கு கொடுக்கிறார். நான் கேட்கறது பத்திரிகையாளர் சந்திப்புன்னு சொல்வதற்கான காரணம் அங்க அரசின் மீது வைக்கக்கூடிய விமர்சனத்தை இல்லை அவர்கள் அந்த அரசினுடைய தவறுகளை சுட்டிக்காட்டுவதற்கு டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, அவர் விரும்பாத கேள்விகள் அல்ல விரும்பத்தகாத கேள்விகள் அவர் நினைக்கக்கூடிய கேள்விகளை கேட்கக்கூடிய இடம் தான் பத்திரிகையாளர் சந்திப்பு. அதை கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ அவர் நீங்க சொல்றீங்க இல்லையா, சில பத்திரிகை அமைப்புகளை சந்திக்கிறாரு, பேட்டிகள் கொடுக்கிறாரு, தொலைக்காட்சிகள் தனி பேட்டிகள் கொடுக்கிறாரு. அந்த சமீபத்தில் நடந்த சில பேட்டிகள் கூட உண்டு. அதுல சில பேட்டிகள்ல மணிப்பூர்ன்ற வார்த்தையே பயன்படுத்தப்படவில்லை. அப்படிதான் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்குது. இல்ல பத்திரிகையாளர் சந்திப்பு இல்ல, ஒரு பேட்டி நடக்குது. அப்போ பிரதமருக்கு பிடித்தவாறு நீங்க ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் வேலை செய்றீங்களா, எப்படி தூங்குறீங்கன்னு கேட்கிற கேள்வி இருக்கு இல்லையா? இது ஜனநாயகத்துக்கு நல்லது இல்லை. இது போன்ற பேட்டிகளை கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். தொடர்ந்து அவருடைய பேட்டிகளை பற்றி இன்ஃபேக்ட் ஒரு கட்டுரையே இருக்கு, ஃபாரின் பாலிசியில் வந்திருக்கு. வெளிநாட்டு ஊடகங்கள் இவரோட பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தாதது பற்றி, இவர் ஊடகங்களை நடத்துவதும் விதம் பற்றிய ஒரு பல கட்டுரைகள் இருக்கு. அதுலேயே இருக்கு. இந்த மோஸ்ட் டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸை கேட்பது தான் இவங்களோட ஊடகங்களோட வேலை. நாடாளுமன்றத்தில் இந்த கேள்விகள் கேட்கறாங்க, நீங்க சொல்ற கடினமான கேள்விகள் நாடாளுமன்றத்தில் நான் பேசுறேன் பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. நாடாளுமன்றத்தில் எத்தனை முறை பதில் சொல்லியிருக்காரு இந்த பிரதமர்? மணிப்பூர் என்ற ஒரு நாட்டிற்குள்ள ஏறக்குறைய ஒரு சிவில் எத்னிக் வார் அது இல்லையா? அந்த உள்நாட்டு போர் போன்ற ஒரு சூழல் இருக்கு. அங்க ஒரு மாநிலம் வெர்டிகுலரா ஸ்பிட் ஆகுது 2 இனக்குழுக்களாக. அது இன்னும் ஓய்ந்தபாடுல நம்ம பேசிக்கொண்டிருக்க வேலை வரைக்கும் இயல்பு நிலை இங்க திரும்பல. அந்த பிரச்சனை குறித்து ஒரு பிரதமரை பேச வைப்பதற்காக நாங்கள் தோற்று விடுவோம்னு தெரிஞ்சே எதிர்க்கட்சிகள் ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டியதா இருக்குது பாராளுமன்றத்தில், பிரதமரை வாய் திறக்க வைப்பதற்கு மணிப்பூர் குறித்து. அதற்கு 36 செகண்ட் தான் மணிப்பூர் குறித்து இவர் பேசுகிறார் அந்த பார்லிமெண்ட்ல கூட. எத்தனை முறை முதல் பாராளுமன்றத்தில் ஒரு பதில் சொல்லியிருக்கான்றதான் கேள்வி. நான் சொல்வது இந்த கஸ்டமரி அட்ரஸ் இருக்கும் இல்லையா, குடியரசுத் தலைவர் உரைக்கு பதிலளிக்கிறது, இல்ல ஒரு வேற முக்கியமான தவிர்க்க முடியாத சில உரைகள் இருக்கும்ல, கட்டாயம் பேச வேண்டிய உரைகள், அதை தவிர்த்து முக்கிய பிரச்சனைகள் என்று இந்தோ சைனா பிரச்சனை, சைனீஸ் இன்கர்ஷன் குறித்து எதிர்க்கட்சிகள் பல கேள்விகள் எழுப்புற அந்த கேள்விக்கு என்னைக்காவது பாராளுமன்றத்தில் இதுவரை பதில் சொல்லியிருக்காரா? ஊடுருவல் இல்லைன்னு சொல்லியிருக்கார். ஆனால் 19 சுற்றுகளாக பேச்சுவார்த்தை நடந்திருக்குது, பஃபர் ஜோன் கிரியேட் ஆயிருக்குன்றது எல்லோருக்கும் உண்மை. ஊடகத்தில் வந்திருக்கு, இதுவரைக்கும் மறுப்பு தெரிவிக்கவே இல்லை. அப்போ அது குறித்து பதில் சொல்லியிருக்காரா? மணிப்பூர் குறித்து நான் ஏற்கனவே சொன்னது போல நம்பிக்கையில்லா தீர்மானம் தேவைப்படுது, இல்லை வேறு சிஏஜி பற்றி இதுவரைக்கும் ஏதாவது பதில் சொல்லியிருக்காரா? இல்லை இது எலக்டோரல் பாண்ட்ஸ் குறித்து வைக்கப்பட்ட கேள்விகளுக்கு அதை நியாயப்படுத்துகிறார். உச்சநீதிமன்றத்தால் அன்கான்ஸ்டிடியூஷன் இல்லீகல்னு தூக்கி எறியப்பட்ட ஒரு எலக்டோரல் பாண்ட் ஸ்கீமை அதை நல்ல நடைமுறை அதை அதை வீணாக்கி விட்டார்கள் நியாயப்படுத்தி பேசுறார் இந்த பிரதமர். இல்ல ஒரு நாட்டின் பிரதமர் கட்டாயம் செய்தியாளர் சந்திப்புல பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா? கட்டாயம் சொல்லணும், அதுதானே ஜனநாயகத்தினுடைய அழகு. உங்களுக்கு கேட்க ஊடகவியலாளர் இப்ப நம்ம யாருக்காக பிரதிநிதிகளாக பேசுறோம்? மக்களுடைய உறுப்பினர்களாக பாராளுமன்றத்தில் உறுப்பினர்கள் பேசுவாங்க, எம்பிக்கள், சட்டமன்றத்தில் எம்எல்ஏக்கள். மக்களுடைய கோரிக்கைகள், மக்களுடைய சந்தேகங்களை கேட்க வேண்டியது ஊடகவியலாளர்களோட கடமை இல்லையா? தவறுகளையோ இல்ல சரியா நடந்தா அதுல பாராட்ட கூட செய்யலாம்.
ஆனா இங்க சரியா உங்களை பாராட்டுறது மட்டும்தான் அதிகமாக நடக்குது. மாறா வந்து விமர்சனங்களை வைப்பதற்கு நேரடியா உங்களோட கேள்வி கேட்பதற்கு வாய்ப்பே கிடைக்கிறது இல்லையா? தேவையில்லைன்றாரு. நான் நினைச்சா விஞ்ஞான் பவன்ல ரிப்பன் வெட்டி ஒரு புகைப்படத்தை எடுத்து வெளியிட முடியும். ஆனா நான் அப்படி இருக்கணும், மீடியா ஸ்ட்ரென்த், மீடியா மேனேஜ்மெண்ட் பண்ணணும்னு எனக்கு அவசியம் இல்லை. நான் எல்லாத்தையும் செயல்பாடுல காட்டணும்னு நான் நினைக்கிறேன். எங்க போறேன்? ஜார்க்கண்ட்ல ஒரு சிறிய மாவட்டத்துல ஒரு சின்ன திட்டத்துக்காக நான் போறேன் அப்படின்னு செயல்பாட்டின் மூலமாக அவர் வெளிப்படணும்னு விரும்புறாரு பிரதமர். இன்னும் வந்து திட்டத்துக்கு ஜார்க்கண்ட்ல ஒரு கிராமத்துக்கு போறதுல ஆரம்பிச்சு பெரிய திட்டம் வரைக்கும் இவர் தான் ரிப்பன் வெட்டுறாரு, இவர் மட்டும் தான் ஃப்ரேம்ல இருப்பாரு. அதுதான் இவர் மீது விமர்சனம். அதுல யாருமே இருக்கிறது இல்ல. கேள்வி வந்து உங்கள் கேள்விகளை ஏற்க தயாரா இருக்காரா, விமர்சனத்தை ஏற்க தயாரா இருக்காரா? இவர் சொன்னார், ஆரோக்கியமான ஜனநாயகத்தில் என் மீது ஆக்கப்பூர்வமான விமர்சனம் வையுங்க, நான் அதுக்கு வந்து நான் சரி தயாரா இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா விமர்சனம் வச்சா உள்ள பிடிச்சு போட்டுறீங்களே. நீங்க வந்து கேரளால இருந்து ஒரு பாலியல் வன்கொடுமை உத்தரப்பிரதேசத்தில் நடக்குதுன்னு ஒரு பத்திரிகையாளர் போகிற வழியிலேயே கைது செய்யப்பட்டு வந்து சித்திக் காப்பன் வந்து ஒரு ஆண்டுக்கு மேல அங்க உள்ள சிறையில் இருக்க வேண்டியதா இருக்கு. உச்சநீதிமன்றம் போய் தான் பெயில் வாங்கிட்டு வர வேண்டியது இருக்கு. 36 பத்திரிகையாளர்கள் 2014 இருந்து 2024க்குள்ள பேர் போன பத்திரிகையாளர்கள், முன்னணி பத்திரிகையாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதுல காஷ்மீரை சேர்ந்தவர்கள் ஏன் இப்ப 2 நாளுக்கு முன்னாடி வந்து பிரபீர் புர்காஷ் ரிலீஸ் பண்ணாங்கல்ல, அவர் வரைக்கும் அவர்கள் மீது UAPA சட்டத்துல, உப்பா சட்டத்துல நீங்க கைது செஞ்சிருக்கீங்க பத்திரிகையாளர்களை. அதுக்கு வந்து கிரவுண்டே இல்லைன்னு சொல்லி டெமாலிஷ் ஆகுது அதுல. அப்ப இதெல்லாம் வந்து நேர்மையான பத்திரிகைகளை வந்து நேர்மையா நடத்த விடுற விதமா இவருடைய பார்வை விமர்சனத்தை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, ஒரு நேரேட்டிவ், மீடியா நேரேட்டிவ், இந்த அதுவும் தேர்தல் நடக்கிற ஒரே ஒரு காலத்துல மட்டும்தான் இவர் மீது விமர்சனமே வைக்க முடியுது. அப்ப மட்டும்தான் அதுக்கு ஸ்பேஸ் கிடைக்குது. மித்த நேரத்தில் நடந்தா ஒண்ணு வந்து அது பிபிசியா இருந்தாலும் சரி, அவர்கள் குஜராத் ரைடை பத்தி ஒரு குறும்படம் வந்துச்சுன்னா இமீடியட்டா அங்க ஒரு ஐடி ரெய்ட் நடக்குது, இல்ல ஏதாவது ஒரு ரெய்ட் நடந்துருது. இதே நிலை தான் வந்து ஏன் இப்ப சமீபத்தில் ஆவ்னி டயஸ்ன்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு ஜேர்னலிஸ்ட், நீங்க கிராஸ் தி லைன் சொல்லிட்டு அவரோட விசா வந்து முடிந்ததுன்னு சொல்லி ரெனியூ பண்ண மாட்டேன்னு சொல்லி அவர் திருப்பி அனுப்பப்படுகிறார். அந்த சூழலுக்கு அவர் தள்ளப்படுகிறார். அப்போ ஊடகங்கள் வந்து யாரெல்லாம் தங்களை விமர்சிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல வந்து ரெய்டுகள் மூலமாகவோ இல்ல வந்து வேற ஏதாவது டாக்ஸ் டிஃபால்ட்னு சொல்லி ஏதாவது ஒரு சோதனைன்னு சொல்லி நெருக்கடிகளை தான் உருவாக்குறாரு. இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, இந்த தேர்தல் வரும்பொழுது இங்க அதிகமான விமர்சனம் வருது. சமூக ஊடகங்களை அவர் இது போல கட்டுப்படுத்த முடியல. ஒரு சிலரை கிராக் டவுன் பண்றாங்க, சைட்ஸே வந்து புல் டவுன் பண்ண வைக்கிறாங்க. நியூஸ் கிளிக்கு என்னாச்சுன்னு நம்ம இப்போ பார்த்தோம், நியூஸ் லாண்ட்ரிக்கு என்னாச்சுன்னு பார்த்தோம். கைதுகள் நடக்குது, இல்லைன்னா வந்து கேஸுகளாக போடுறாங்க. சில சமூக ஊடகங்கள் இவர் மீது கடுமையாக விமர்சிக்கக்கூடியவர்கள் தங்கள் வரக்கூடிய சொற்ப பணத்தை கூட வந்து வக்கீல் ஃபீஸ் கொடுக்கறதுக்கு, அரசாங்கத்துக்கு எதிராக கேஸ் நடத்துறதுக்கே சரியா போகுதுன்னு சொல்றாங்க. அப்போ இன்று ஊடகங்கள் வந்து அதிகமான விமர்சனம் வருவதை தாங்கிக் கொள்ள முடியாதனால தன்னோட விரக்தியில் தான் பேசுறாங்க. ஏன்னா இன்னைக்கு நேரேட்டிவ் அவர் நினைக்கக்கூடியதா இல்லை. குறிப்பாக வந்து சமூக ஊடகங்கள்ல பாஜகவுக்கு எதிரான ஒரு நேரேட்டிவ் இங்க வந்து காற்றின் திசை மாத்தி அடிக்குது, இங்க ட்ரெண்ட் மாறிட்டு இருக்குன்ற பேச்சுக்கள் அதிகமாக வருகிறது. பாஜக வந்து திணறுகிறது அப்படின்ற ஒரு விமர்சனம், அதனாலதான் இந்த விமர்சனம் வருது. அதனாலதான் அதன் எதிர்காலத்தை இந்த விமர்சனம் வருது. ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன்.